ஹாய்ங்க. சுரக்காய் தட்டைப்பயிறு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 3/4 டம்ளர் தட்டைப்பயிறு எடுத்து கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். ஒரு 4 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். தட்டைப்பயிறு 4 விசில் வச்சா போதும், வெந்துடும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்க தேவையான அளவுக்கு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். பூண்டு ஒரு 5 பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு குட்டி சுரக்காய் தான் எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், சாம்பார் தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு, இதுக்கு தேவையான உப்பும் போட்டுடலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு இந்த சுரக்காவை நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ சுரக்காய் ஒரு 15 நிமிஷம் வெந்துருச்சு. பிஞ்சு சுரக்காய் தான், சீக்கிரமாக வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச தட்டைப்பயிறு இது கூட சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம், காரமும் பத்தலைன்னா போட்டுக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். கொஞ்சமாக புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சுரக்காய் தட்டைப்பயிறு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.